ஹாய் வணக்கம், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரம்யா ரவீந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் லுக். தீபாவளினாலே நமக்கு ஞாபகம் வருது ரொம்ப அழகழகான விஷயம் தாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தில் நம்ம அழகாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம மாடல் எங்கே இருக்காங்க, உங்களுக்கு ஆல்ரெடி சாரிலாம் ட்ரேப் பண்ணியாச்சு, ஹேர் ஸ்டைலும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் மேக்கப் போகலாம். ஃபேஸ் நான் இப்போ ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ரெப் பண்ண போகிறோம். ப்ரெப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின் எப்போவும் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஐப்ரோ பண்ண போகிறோம். ஐப்ரோ வெறும் ஃபில்லிங் தான் நான் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஷேப் இருக்குது. ஃபில்லிங் நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணலாம், பவுடர் யூஸ் பண்ணலாம். ஐப்ரோ ஜெல்னே தனியாக இருக்குது. அண்ட் எப்போவுமே ஐப்ரோ ஸ்டார்டிங்கில் லைட்டாக தான் இருக்கணும். இங்கே ரொம்ப டார்க்காக என்றைக்குமே ஷேட் கொடுத்துறாதீங்க. அண்ட் ஐப்ரோஸ் உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேர்லாம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை க்ரூம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து இன்க்ளோட்டில் ஐப்ரோ ஜெல். இது கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஏன்னா இது உடனே சட்டுன்னு ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஐப்ரோ முடிச்சாச்சு. ஐஸ் வந்து கன்சீல் பண்ண போகிறோம். ரெண்டு ஐஸையும் கன்சீல் பண்ணுறோம். ஸோ ஐஸ் கன்சீல் பண்ணியாச்சு. இப்போ அதை நான் செட் பண்ணுறதுக்கு பவுடர் ஷேட் எடுத்து இப்போ நான் அதை செட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பவுடர் ஷேட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்படி செட் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னா, மேலே வந்து நமக்கு அந்த க்ரீஸ் லைன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் அப்படியே நீங்கள் ஐஷேடோ அப்ளை பண்ணிங்கன்னா மேலே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும், பார்த்துருப்பீங்க, ஒரு கோடு கூட விழும் கண்ணு மேலே ஆஃப்டர் ஐஷேடோ அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ அது எது தவிர்க்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுற தீபாவளி லுக். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஐஸ் நல்லா கிளிட்டரியாக கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறேன். எப்பயும் சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐஷேடோ ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரஷில். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு ஐஷேடோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் லாங் லாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சோண்டு ஒரு 2-3 ஷேட் டார்க்கர் ஷேட் எடுத்து எட்ஜஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஸ்மூக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இன்வெர்ட் வரேன். நீங்கள் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். ஸோ நான் இந்த லுக்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐஷேடோ முடிச்சாச்சு. இந்த லுக்கை இன்னும் நான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். சென்டரில் மட்டும் போட்டால் போதும், ஃபுல் ஐலிட் ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன பாப் கொடுக்கறதுக்கு தான். நீங்கள் க்ரீமி கிளிட்டர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணோன்னே தெரியும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் காஜல் கொடுக்க போகிறோம். நீங்கள் கோல் பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஐலைனர் கொடுக்க போகிறோம். ஐலைனர் நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணலாம், லிக்விட் யூஸ் பண்ணலாம். எப்பயுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஐலைனர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மஸ்காரா நம்ம போட போகிறோம். ஸோ ஐலைனர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐலாஷஸ் வைக்க போகிறோம். நான் லேஷஸ் க்ளூவோட இப்போ வச்சுருக்கேன். எப்பயுமே லேஷஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. ஏன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஐஸ் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்துட்டு பெரிய லேஷஸ் வச்சோன்னா இந்த எண்ட் லைனில் ரொம்ப வந்துடும். ஸோ இப்போ கண் குட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து லேஷஸ் வந்து லென்த் பார்த்துட்டு செட் பண்ணுங்கள். அண்ட் கட் பண்ணும்போது எப்பயுமே எண்டில் தான் கட் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் கட் பண்ணாதீங்க. ஸோ லேஷஸ் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அகெயின் மஸ்காரா போட்டு நேச்சுரல் லேஷஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் ரெண்டுத்தையுமே பிளெண்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணோம். ஸோ ஐ மேக்கப் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் நம்ம இப்போது. நெக்ஸ்ட் வந்துட்டு பேஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அப்புறம் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம்.
ப்ரைமர் நீங்கள் ப்ரஷில் வேணால் ப்ரஷில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். எங்கெங்கெல்லாம் டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். கரெக்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே நீங்கள் கன்சீல் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போடும்போது என்ன ஆகுன்னா ஒரு கிரேஷ் டோன் வரும், ஒழுங்காக கன்சீல் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம். பேஸ்க்கு வந்து நான் மேக்கப் ஸ்டுடியோ ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ எப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறப்போ ஸ்லோவாக அப்ளை பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு விடாதீங்க, அது கேக்கியாக நிற்கும். பிளெண்ட் பண்ணுங்கள் நல்லா. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நான் கன்சீல் பண்ண போகிறேன், அண்டர் ஐஸ் மட்டும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர் ஐஸ் வந்து கன்சீல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு யங்கர் லுக் தெரியும். எப்பவுமே அண்டர் ஐஸ் வந்து நல்லா கன்சீல் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கலரேஷன்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப கிளியர் ஸ்கின் அப்படின்னா ஃபவுண்டேஷன் இஸ் எனஃப். டிஸ்கலரேஷன்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக கன்சீலிங், கலர் கரெக்ஷன் எல்லாமே வேணும். அப்போ தான் இந்த லுக்கை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். இப்போ நான் நோஸ் கான்டோர் பண்ண போகிறேன். நோஸ் கான்டோரிங்க்கு நீங்கள் க்ரீம் போட்டுட்டு க்ரீம் பேஸில் கான்டோர் பண்ணி மேலே பவுடர் செட் பண்ணுறதும் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக காட்டணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ளோசர் லைன் போங்க. அண்ட் ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து ஹைலைட் பண்ணுங்கள். சீக் கான்டோர் பண்ணுறோம். எப்பயும் சீக் கான்டோர் பண்ணும்போது இவ்வளோ தூரம் வராதிங்க. நிறைய பேர் பவுட் பண்ணிட்டு இங்கே வரைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க. இங்கே ஸ்டாப் ஆயிடணும். இவ்வளோ தான் உங்களோட லைன் இருக்கணும். ஜா லைன் கான்டோர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. உங்களுக்கு டபுள் சின்லாம் இருந்தால் ஜா லைன் கான்டோர் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப திக்காக வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் போட்டாலே போதும், நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஃபேஸை கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஸ்கல்ப் பண்ணியாச்சு. ப்ளஷ் அப்ளிகேஷனுக்கு நான் இன்றைக்கி இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். ஸ்மைல் லைட்டாக போடுங்க, ரொம்ப எதையுமே டார்க்காக போடாதீங்க. இது பிஎஸ்சியோட பேக்கட் ஹைலைட்டர். ஹைலைட்டிங்க்கு நான் இன்னைக்கு பேக்கட் ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன் பிஎஸ்சி பிராண்டில். உங்களுக்கு நோஸ் கான்டோர் பண்ண தெரிலனா பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஹைலைட்டர் எடுத்து ஜஸ்ட் இந்த டிப்பில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வச்சு ஸ்மஷ் பண்ணுறேன். அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் இங்கே இது பண்ணால் கூட போதும். உங்களுக்கு நல்லா அந்த நோஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியும். நிறைய போட்டுறாதீங்க, ரொம்ப லைட்டாக போடுங்க. சின்லேயே நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன், கொஞ்சம் லிப்ஸில். ஸோ லிப்ஸுக்கு நம்ம வந்து மேக்கில் வந்துட்டு ஒரு நல்ல ரெட் லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் டைரெக்டாக கூட அப்ளை பண்ணலாம், லிப்ஸ்டிக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ப்ரஷ் நாங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுறது. இது மேட் லிப்ஸ்டிக் உங்களுக்கு கொஞ்சம் க்ளாஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே கொஞ்சம் க்ளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ யாருமே அதிகமாக க்ளாஸ் வந்து விரும்புறதில்ல. க்ளாஸில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, என்னென்னா க்ளாஸி லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது யங்கர் லுக் நல்லாவே தெரியும். பட் க்ளாஸ் உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்காது. ஸோ நீங்கள் அடிக்கடி ரீஅப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மேக்கப் லாங் ஸ்டே ஆகிறதுக்கு நம்ம மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள், ரொம்ப க்ளோஸராக பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.